ஹலோ விவாஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவலுங்க. அதாவது துபாய் ஹோட்டல் வாசலில் விரல் விட்டு ஒரு மிடட்டலை தன்னுடைய தோழியான மெர்லினுக்கு கெனிஷா அவர்கள் விட்டிருக்காங்க. அவங்கள பற்றிய பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்களை அவங்களுடைய ரொம்ப நாள் தோழியான பார்த்தீங்கன்னா மெர்லின் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறத இன்னொருத்தர் விளக்கமாக கூறியிருக்காரு. அதாவது பாலாஜி பிரபு பார்த்தீங்க அப்படின்னா மெர்லின் கூடிய கெனிஷா பற்றிய தகவல்களை நிறைய விரிவாக அவரும் பகிர்ந்து பேசியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அப்படி மெர்லின் தன்னுடைய தோழியை பற்றி என்ன சொல்லியிருந்தாங்க, அது குறித்த தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு என்ன பேசியிருந்தாரு அப்படிங்கிறத பற்றின ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல் தற்போது வெளியாகி மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் திறந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாடகி கெனிஷா பிரான்சிஸ் மற்றும் அவருடைய தோழி மெர்லின் ஆகியோருக்கு இடையில துபாயில் நிகழ்ந்த மோதல் குறித்தும் அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அதிர்ச்சியூட்டக்கூடிய உண்மைகள் குறித்தும் பேட்டி ஒன்றில் விரிவாக பேசியிருக்காரு. தனியார் ஊடக நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்ட தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு. அவற்றை இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்கக்கூடிய பாலாஜி பிரபு என்ன சொல்லியிருந்தாருன்னா, கெனிஷா பிரான்சிஸ் நெருங்கிய தோழியான மெர்லின் அண்மையில் ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்திருந்தாங்க. அதில் அவங்க பகிர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் அதிர வைச்சது. கெனிஷாவை வச்சு ஒரு வில்லன் சினிமாவே எடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு பல்வேறு மிரட்டல்கள்லையும் ஏமாற்று வேலைகள்லையும் அவங்க ஈடுபட்டிருக்காங்களாம். கிராமப்புறங்களில் முகத்தில் மஞ்சள் பூசி பெரிய பொட்டுடன் சூனியகாரி போல தோற்றமளிக்கும் நபர்களின் நவீன வடிவமே இந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலர், ஆன்மீக மருத்துவர் என்ற பெயரில் மன உளைச்சலுக்கு இருக்கிறவங்களை தன்வசப்படுத்தி ஏமாற்றக்கூடிய வேலைகளை கெனிஷா கோவாவில் செய்து வந்திருக்காங்க. நடிகர் ஜெயம் ரவி தன்னுடைய குடும்ப பிரச்சனைகளால் மனம் உடைந்து இருந்த வேலையில தான் இவரிடம் சென்று சிக்கியிருக்காரு. கெனிஷா தன்னை ஒரு பெரிய பாடகியாக காட்டிக் கொண்டாலும் அவர் பாடி எந்த ஒரு பாடலும் புகழ் பெறல. ஜெயம் ரவி மூலமாக பிரபலமடைந்த பிறகுதான் அவருக்கு பாடக்கூடிய வாய்ப்புகளை வர தொடங்குச்சு. இந்த நிலையில நாகர்கோவிலை சேர்ந்தவரும் கடந்த 20 வருடங்களாக துபாயில் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் நடத்தி வருபவருமான மெர்லின் துபாயில் ஒரு இசை நிகழ்ச்சி நடத்த கெனிஷாவை 9 லட்சம் ரூபாய் சம்பளத்திற்கு ஒப்பந்தம் செய்திருந்தாங்க. அவருடன் சேர்த்து 6 பேருக்கு பிசினஸ் கிளாஸ் டிக்கெட்டும், சொகுசு கார்கள் மற்றும் 5 நட்சத்திர ஹோட்டல் தங்குமிடம் என அனைத்தையும் ஏற்பாடு செய்திருந்தாங்க. தாம் வரும்போது ஜெயம் ரவியையும் அழைத்து வருவதாக கெனிஷா சொன்னதால மெர்லின் டபுள் மகிழ்ச்சி அடைந்தாங்க. ஆனா துபாய் ஹோட்டலுக்கு அவர்கள் வந்திறங்கிய போது நிலைமையை தலைகீழாக மாறியது. அன்போடு பூங்கொத்து கொடுக்க சென்ற மெர்லின் நெற்றி பொட்டில் தன் விரலை வைத்து சுவற்றில் முட்டும் அளவிற்கு பலமாக தாக்கியிருக்காங்க கெனிஷா. அங்கிருந்த ஊழியர்கள் மற்றும் விருந்தினர்கள் முன்னிலையில் உன் கணவன் உன்னை விட்டு சென்றதற்கு காரணமே நீ அசிங்கமாக இருப்பதும் உன் வாய் நாறுவதும் தான் என்று மிக கொச்சையான வார்த்தைகளான திட்டியிருக்காங்க. இந்த அநாகரிகமான செயலின் போது நடிகர் ஜெயம் ரவியும் உடனிருந்து மெர்லினை சத்தம் போட்டிருக்காரு. இதற்கு பின்னால் ஒரு பெரிய திட்டமிடல் இருந்திருக்கு. மெர்லினின் குடும்ப பின்னணியை ரகசியமாக திரட்டிய கெனிஷா அவருக்கு ஆன்மீக கவுன்சிலிங் தருவதாக கூறி சொல்லி 3 லட்சம் ரூபாய் பறிக்க முயன்றிருக்காங்க. அதற்கு மெர்லின் மறுத்தாலும் தாம் கேட்ட கூடுதல் தொகையை தர மறுத்ததாலும் ஏற்பட்ட வன்மத்தில் தான் கெனிஷா இவ்வாறு நடந்து கொண்டிருக்காங்க. நிகழ்ச்சி நடைபெறும் அன்று ஏற்பாடுகள் சரியில்லை, நான் பாட மாட்டேன் என்று சோசியல் மீடியாவில் வீடியோ வெளியிட்டு மெர்லினை கெஞ்ச வைத்திருக்காங்க. பிறகு மேடையில் பாடி முடித்த மறுநாள் மெர்லினிடம் சொல்லிக் கொள்ளாமல் தன் குழுவோடு ஏர்போர்ட் சென்று தப்பியோடி இருக்காங்க. இதனால் பாதிக்கப்பட்ட மெர்லின் துபாய் போலீசில் சிசிடிவி காட்சிகள் மற்றும் பண பரிவர்த்தனை ஆதாரங்களுடன் புகார் அளித்திருந்தாங்க. தற்போது துபாய் கோர்ட் கெனிஷாவிற்கு
அவருக்கு இந்த கிரிமினல் வழக்கில் கடுமையான தண்டனை வழங்கியுள்ளது. இதனால் அவர் தலைமறைவாக கோவாவில் சுற்றியும் வருகிறார். இனி அவரால் துபாய் செல்ல முடியாது. அப்படி சென்றால் துபாய் ஜெயிலில் அடைக்கப்படுவார். மேலும் தொடரப்பட்டிருக்கக்கூடிய மான நஷ்ட வழக்கில் பல கோடி ரூபாய் அவர் அபராதம் செலுத்த வேண்டியிருக்கும். ஜெயம் ரவியே பயந்து போய்தான் தற்போது இவர்களிடம் மாட்டி தவித்து வருகிறார். ஆன்மீகம் என்ற பெயரில் மக்களை ஏமாற்றும் இத்தகைய நபர்கள் விரிக்கும் ஹனி டிராப் மற்றும் மணி டிராப் வகைகளில் ஜெயம் ரவி போன்றவர்கள் எளிதாக சிக்கிக் கொள்கிறார்கள். இவர்களிடம் சென்றால் நம் கஷ்டங்கள் தீராது, நம் பாக்கெட்ல இருக்கக்கூடிய பணம் மட்டும்தான் தீரும் என்று தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு மிக தெளிவாகவே குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம தற்போது பார்த்தீங்க அப்படின்னா நடிகர் ரவி மோகனினுடைய வாழ்க்கையில் சில மாதங்களாகவே பெரிய புயலே வீசி கொண்டிருக்குங்க. பொதுவாக ஒரு நடிகருடைய வாழ்க்கையில வெற்றியோ இருக்கும், தோல்வியோ இருக்கும். ஆனா சில நேரங்களில் திரையில் நடப்பதை விட அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் ரசிகர்களை அதிகமா பாதிக்குது. அதுதான் கடந்த சில மாதங்களா ரவிமோகன் வாழ்க்கையிலையும் நடந்து கொண்டிருக்கு. மனைவி ஆர்த்தியுடன் ஏற்பட்ட பிரிவு, விவாகரத்து வழக்கு, அதன் பிறகு கெனிஷாவுடன் பேசப்பட்ட சர்ச்சை, சமூக வலைதள விமர்சனங்கள் அப்படின்னு பல பிரச்சனைகளை தொடர்ந்து சந்தித்தார். அந்த நேரத்தில் விவாகரத்து முடிய வரைக்கும் என்னுடைய படங்கள் வெளியாகாது கூறியிருந்தார். நடிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியும் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இது பெரிய அளவில் ரசிகர்கள் மத்தியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியையே ஏற்படுத்தியும் இருந்ததுங்க. இந்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னா அந்த முடிவு அப்படிங்கிறது நீண்ட நாள் நீடிக்கலை அப்படின்னு நான் சொல்லணும். சமீபத்தில் நடந்த விருது வழங்கக்கூடிய விழாவில் ரவிமோகன் இதுவரைக்கும் இல்லாத வகையில் எமோஷ்னலாகவே பேசியிருந்தார். அந்த வீடியோ இணையத்தில் வைரலாகியும் வந்துட்டுருக்கு. அதில் அவர் பேசும்போது எனக்கு இந்த வருடம் 46 வயது ஆகிறது. இதில் 23 வருடங்கள் சினிமாக்காகவே நான் வாழ்ந்திருக்கேன். என்னுடைய வாழ்க்கையின் பாதியை இந்த துறைக்காக கொடுத்திருக்கேன். நான் செய்த ஒரு சின்ன தவறு உங்களை காயப்படுத்தி இருந்த அதற்காக மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு அவர் பேச்ச தொடங்கியதும் ரசிகர்கள் அமைதியாக அதை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. பிறகு அவர் பேசும்போது சினிமாவை விட்டு நான் போக போறேன் அப்படின்னு சொன்னதும் அதை மட்டும் சொல்லாதே என்று இந்த துறையில் இருக்கக்கூடிய பலர் என்னிடம் சொல்லியிருந்தாங்க. அந்த வார்த்தையை நான் வேத வாக்காக எடுத்து உங்களுடைய முன்னிலையில மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். சினிமாவுக்கும் என்னை நம்பிய ரசிகர்களுக்கும் நான் ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டேன் அப்படின்னு உருக்கமாகவே பேசியிருந்தார். மேலும் நான் திரும்பி வருவேன், கராத்தே பாபுவாக திரும்பி வருவேன். இன்று நான் மீண்டும் சிரிக்கிறேன் அப்படின்னா அதற்கு காரணம் ரசிகர்கள் தான் என்று அவர் சொன்னதும் அங்கிருந்த ரசிகர்கள் அனைவருமே கைத்தட்டி தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருந்தாங்க. மேலும் நான் சமீபத்தில் செய்தியாளர்கள் முன்பு வெளிப்படையாக பேசிய பிறகு நிறைய பேர் மனநல பிரச்சனைகள் பற்றி பேச ஆரம்பித்தாங்க. உங்களால் நாங்களும் மனம் திறந்து பேசுகிறோம் அப்படின்னு என்னிடம் சொல்லியிருந்தாங்க. அதை கேட்கும்போது சந்தோஷமாகவே இருக்கு அப்படின்னு மகிழ்ச்சியுடன் பேசினார். கடந்த சில மாதங்களாகவே ரவி மோகனின் பெயர் பெரும்பாலும் சர்ச்சையாகவே தலைப்புகளில் இடம் பிடித்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த முறை அவர் மோட்டிவேஷனாக பேசியது பலராலும் பாராட்டப்பட்டு வருகிறது அப்படின்னே சொல்லலாம்.